கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்ட். ரொம்ப டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ண எதுவுமே நடக்க மாட்டேங்க ஆண்டவரே, நான் எதையும் என்னால் பார்க்க முடியல, இவ்வளோ நாளாச்சு, இப்போ கூட எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதே ஆண்டவரேன்ட்டு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு 12:31 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மொட்டை மாடிக்கு ஏறி போய் அதே மாதிரி ஆண்டவரே எனக்கு எதுவுமே பார்க்க முடியல, ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஆண்டவர் சில விஷயங்களை ரிமைண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படியே நான் வானத்தை அண்ணாந்து அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆண்டவர் அங்க ஸ்டார்ஸை காமிச்சு, டியூன்ல அந்த ஸ்டார்ஸை பாரு அப்படின்னாரு. பார்க்குறேன், ஆண்டவரே உனக்கு தெரியுமா டியூன், இந்த ஸ்டார்ஸை காமிச்சு தான் நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணேன். வாக்குத்தத்தம் மட்டும் பண்ணல, அதை நிறைவேற்றியும் முடித்தேன். இந்த ஆபிரகாமுக்கு நான் செஞ்சேன்னா உனக்கும் செய்வேன். எனக்கு அப்படியே சொல்லும் போது ஒரு மாதிரி ஏதோ பயங்கர பூஸ்டட் அப்பா இருந்துச்சு. ஓ, எனக்கு இப்போலாம் எங்கேயாவது போகும்போது நான் நைட் நேரத்தில் ஸ்டார்ஸ் எதையாவது பார்த்தேன்னா, அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, அதை இன்னைக்கு காமிச்சு நான் நிறைவேற்றுவேன்ட்டு எனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ், உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அது நிறைவேறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னா, ஜஸ்ட் நைட் ஆனதும் அப்படியே வானத்தை அண்ணாந்து அப்படியே ஒரு ஸ்டார்ஸை பாருங்க. அவர் ஆபிரகாமுக்கு செஞ்சார்னா, ஈசாக்குக்கு செஞ்சார்னா, யாக்கோபுக்கு செஞ்சார்னா, டியூன்லினுக்கும் செய்வாரு, வீடியோ பார்க்குற உங்களுக்கும் செய்வாரு, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் செய்வாரு. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். சொல்ல நினைச்சேன், சொல்லிட்டேன்.